வணக்கம் நண்பர்களே. நேற்று எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் வந்திருந்தது. 2 பஸ்ஸு நேருக்கு நேர் மோதிக்கிச்சு அப்படின்ட்டு அந்த வீடியோ அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி அது நியூஸ்லாம் வந்துருச்சு, நிறையா நியூஸில். இது நான் பார்த்த உடனே யோசித்தேன், கண்டிப்பாக இது நம்ம வீடியோ போடணும். ஏன்னா அதில் ஒரு சில தவறுகள் நடந்திருந்தது. அது இனிமேல் நடக்காமல் இருக்கிறக்காக, ஏன்னா நம்ம நடந்ததை பற்றி பேசுகிறதுல எந்த யூஸும் இல்லை, இனி நடக்காமல் இருக்கிறக்காக வீடியோ போடலான்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இன்னொரு நியூஸ், இதே மாதிரி ஒரு விபத்து வேறு ஒரு இடத்துல நடந்திருக்குது. அதனால் நம்ம உடனே வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை பாருங்கள். இப்போ இந்த பஸ்ஸு போயிட்டுருக்குது ஒரு வளைவில். ஆப்போசிட்டில் நேருக்கு நேராக ஒரு பஸ்ஸு வந்து இந்த பஸ்ஸு மேலே மோதுது. நல்லா பாருங்கள் எந்த இடத்துல வந்துருக்கு, அந்த கோடு பாருங்கள் எங்கே இருக்குதுன்ட்டு. மறுபடியும் ஸ்லோ மோஷனில் போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல லெஃப்ட் சைடு பாருங்கள், ஒரு 2 வீலர் ஸ்லோவாக போயிட்டுருக்குது. அதே நேரத்தில் ஆப்போசிட்டில் பஸ்ஸு இதே லைனில் வந்துட்டுருக்குது, ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்குது. இவங்க லெஃப்ட்லேயும் திருப்ப முடியல, நேராகவும் போக முடியல. அதே மாதிரி லெஃப்ட் சைடு பாருங்கள், லைனாக அந்த புளிய மரம் வச்சுருக்குறாங்க. அதனால் லெஃப்ட் சைடு போனாலும் மரம் இருக்குது, ரைட் சைடு பஸ்ஸு எதுவுமே பண்ண முடியல. அந்த பஸ்ஸு நேருக்கு நேராக வந்து இந்த பஸ்ஸு மேலே மோதுது. நம்ம டிரைவர் சீட்டோட ஆங்கிள் நம்ம பார்க்கலாம். அவர் பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு பாருங்கள். இப்போது ஆப்போசிட்டில் பஸ்ஸு வந்துட்டுருக்குது. அதனால் லெஃப்ட்டு திருப்புறக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் லெஃப்ட்லேயும் போக முடியல, ஸ்ட்ரெயிட்டாகவும் போக முடியல, வந்து மோதுது. மறுபடியும் ஸ்லோ மோஷனில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸு வந்துட்டுருக்குது, லெஃப்ட்டில் 2 வீலர் போகுது. அதை விட லெஃப்ட் வந்தால் புளிய மரம் இருக்குது. அதனால தான் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மாற்றி மாற்றி திருப்புறாரு, எதுவுமே பண்ண முடியல. அந்த இடத்துல ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருச்சு. சரி, ஓகே. இப்போ அடுத்த ஃபுட்டேஜ் பாருங்கள். இங்கேயும் அதே தான், அதே மாதிரி ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் வந்த வாகனத்தின் மேலே மோதி அந்த இடத்துல வாகனம் கவிழ்ந்துருது. ஸ்லோ மோஷனில் பாருங்கள். ஆப்போசிட்டில் வாகனம் வர்றது தெரிஞ்சும் ஓவர்டேக் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே கூட ஒரு வளைவில் ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னு தெரியாதனால பிளைண்ட் ஓவர்டேக் பண்ணனால விபத்து. ஆனால் தப்பு தான், எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருக்கிறாங்க, வளைவில் முந்தாதீர்ன்ட்டு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதனால தான் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ணதுனால அங்கே விபத்து. இங்கே பாருங்கள், நேருக்கு நேராக ஆப்போசிட்டில் வர்றது தெரிஞ்சும் நேராக வந்து விபத்து. இங்கே இன்னொரு காரணம் இருக்குது, நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நல்லா பாருங்கள். அந்த வெள்ளை கலர் வேனுடைய டயர் பாருங்கள், வீல் எந்த சைடு திரும்பி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அவர் திருப்பிட்டார் வீலை, ஆனாலும் வேன் திரும்பலை. காரணம் என்னென்னா, கீழே ஃபுல்லாக மழை தண்ணி. அந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்கிட் ஆகும். என்ன தான் ஏபிஎஸ் இருந்தாலுமே கூட அவ்வளோ வேகத்தில் வந்து சடனாக பிரேக் போடும்போது இந்த மாதிரி ஸ்கிட் ஆகிறது வந்து சாதாரணம் தான். சரி, ஓகே நண்பர்களே, நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நடந்த விபத்தை பற்றி பேசுகிறதுல நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. இதே மாதிரி விபத்து இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அங்கே என்னென்ன தவறுகள்லாம் நடந்திருக்குது, இனி அதை நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதை நம்ம 3 ஆங்கிள்லேருந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஓவர்டேக் பண்ணின அந்த வாகனம், இன்னொன்று எந்த வாகனத்தை முந்துதோ அந்த வாகனம், இன்னொன்று ஆப்போசிட்டில் வந்தது. இந்த 3 வாகனத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். 3 ஆங்கிள்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் முன்னால் ஒரு பொதுவான விஷயம் என்னென்னா, மழை வரும்போது வேகத்தை குறைத்து ஓட்டணும் அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அது எங்கேயுமே கடைபிடிக்கப்படலை. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா அந்த ஆப்போசிட்டில் வந்து மோதின அந்த பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை இங்கேருந்து போன அந்த வெள்ளை கலர் வேனாக இருக்கட்டும், இல்லை ஆப்போசிட்லேருந்து வந்து அந்த மெடிக்கல் வேனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல விபத்தை தவிர்த்திருக்கலாம். அதனால் மழை வரும்போது எப்பொழுதுமே வேகத்தை குறைத்து போகிறது நல்லது. ஃபஸ்ட்டு அந்த முதல் விபத்தை பார்த்துடலாம். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா, ஒரு வளைவில் முந்தாதீர்ன்ட்டு அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க. அப்போ அதுக்கு அதை பற்றி நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுது. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற நீங்கள் யாரும் வளைவில் எந்த காரணத்தை கொண்டும் ஓவர்டேக் பண்ணாதீங்க. ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னே தெரியல, எதுவும் வராது அப்படின்னுங்கிற ஒரு நம்பிக்கையில் ஓவர்டேக் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி திடீர்னு வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல விபத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால் வளைவில் ஓவர்டேக் பண்ணுறதை தவிர்த்துருங்க. அடுத்தது 2வது, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஓவர்டேக் பண்ணுறாங்கல்ல அவங்களுடைய ஆங்கிள்லேருந்து நம்ம அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணோம்னா என்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டுருக்குறோம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வளைவில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அடுத்தது 2வது, பொறுமை அவசியம். ஒரு ஓவர்டேக் பண்ணுறோம், ஒரு வாகனத்தை முந்தி செல்கிறோம்னா பொறுமை வேணும். அதாவது நிதானம். நான் சொல்ல வர்றது, வேகம் குறைவாக போகிறதுக்கும் நிதானமாக போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டுருக்குறோம், ஒரு வாகனத்தை முந்த போகிறோன்னா அதே வேகத்தில் அப்படியே முந்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் ஏதாவது வருதா,
அவங்க வரவங்களுக்கு அந்த சைடு வழி இருக்குதான்னு பார்க்கணும். இப்போது அந்த பஸ் இங்கேருந்து போகுதில்ல, அவங்களுக்கு லெஃப்ட் சைடு 2 வீலரு, அதுக்கு லெஃப்ட் சைடு லைனாக புளிய மரம். அவங்க எங்கே ஒதுங்குவாங்க? இதே மாதிரி சூழ்நிலை எனக்கு ஏற்கனவே வந்திருக்குது. ஒரு இடத்துல போயிட்டுருக்குறேன், லெஃப்ட் சைடு ரோடு போகிறக்காக குழி பறித்து வச்சுருக்கிறாங்க. அதனால் ஒரே ரோட்டில் போகிறதும் வரதும் வந்துட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது நான் ஸ்லோவாக தான் ஓரமாக போயிட்டுருக்குறோம். இதை விட லெஃப்ட்டில் போக முடியாது, கீழே இறங்கினா குழி தான். ஆப்போசிட்டில் நேருக்கு நேராக வராங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த இடத்துல அப்படியே பிரேக்கை பிடிச்சி நிறுத்திக்கிட்டேன். வேறு வழியே இல்லை, எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் பக்கத்தில் மோதுற மாதிரி சடனாக அந்த இடத்துல நிறுத்திட்டாங்க. அவங்களுக்கு போகிறதுக்கும் வழி இல்லை. அப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியல. அப்புறம் ரிவர்ஸ் எடுத்து போனாங்க. அதனால் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அங்கே வழி இருக்குதா அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கணும். ஒருவேளை நம்ம கரெக்டான டைமுக்குள்ளே அந்த வாகனத்தை முந்த முடியலன்னா கூட, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த நம்ம முந்துறோம்ல அந்த வாகனம் ஒரு சில நேரங்களில் வழி விடுறதில்ல. இப்போ நம்மளை ஒருத்தர் முந்துறாரு, சரி அவங்களுக்கு வழி விடுவோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதில்ல. அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு டைம் வச்சுருப்போம், இதுக்குள்ளே நம்ம அங்கே போயிடலான்ட்டு, அந்த இடத்துல தாண்டிடலான்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே அந்த இடத்துல நம்மளால் போக முடியாதனால தான் விபத்து ஏற்பட்டுருது. அதனால் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஆப்போசிட்டில் எந்த வாகனமும் வராதப்போ ஓவர்டேக் பண்ணுறது தான் நல்லது. ஆனால் ஒரு சில ரோட்டில் எனி டைம் வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்போது நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இது 2வது பாயிண்ட், அதாவது நிதானமாக போகணும் அப்படிங்கிறது. அடுத்தது 3வது, நமக்கு ஒரு உறுதி வேணும். இப்போது ஆப்போசிட்டில் ஒரு வாகனம் தூரத்தில் வருது, அதுக்குள்ளே நம்மளால் இந்த வாகனத்தை முந்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற உறுதி வேணும். நம்மளே ஒரு குழப்பத்தில் அதுக்குள்ளே போய் பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் ஒரு கன்ஃபியூஸில் போகக்கூடாது. இதுக்கெலாம் நமக்கு ஒரு கால்குலேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஆப்போசிட்டில் வர்றது ஒரு காராக இருந்ததுன்னா கண்டிப்பாக 70-80 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே தான் வருவாங்க, சீக்கிரம் வந்துடும் பக்கத்தில். அதுவே ஒரு நல்ல ஹெவி லோடோட லாரி வந்துட்டுருக்குது மெதுவாக, இல்லை டிராக்டர் வந்துட்டுருக்குது அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக வரும். அப்போ இதெல்லாம் அந்த ஸ்பீடு, அப்புறம் நம்ம முந்த போகிறோம்ல அந்த வாகனத்தினுடைய ஸ்பீடு, இதெல்லாம் நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி தான் இந்த ஓவர்டேக் பண்ணணும். சரி நண்பர்களே, நம்ம இப்போ அடுத்த ஆங்கிளுக்கு போகலாம். இப்போது இதில் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, இந்த ஓவர்டேக் பண்ணுறோம்ல ஒரு வாகனத்தை, அந்த வாகனத்தை நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் பாருங்கள். விட்டு கொடுக்கறது. இப்போது பின்னால் இந்த ஈச்சர் லாரி வந்துட்டுருக்குது, இவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வாகனம் ஈஸியாக அதை தாண்டி போயிருக்கலாம். ஆனால் அவங்க ஸ்லோ பண்ணாதனால தான் அவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா விட்டு கொடுங்க. உங்களை யாராவது ஓவர்டேக் பண்ணுறாங்களா, அவங்க ஓவர்டேக் பண்ணட்டுன்னு விட்டுட்டு கூட நீங்கள் மறுபடியும் ஓவர்டேக் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் நீ எப்படி என்னை ஓவர்டேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அவங்களுக்கு கூட சேர்ந்து ஆக்சிலரேட்டர் கொடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு பெரிய விபத்துக்கு நீங்களும் ஒரு காரணமாயிருவீங்க. அதனால் அந்த தவிர யாரும் செய்யாதீங்க. யாராவது ஒருத்தர் நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலரேட்டர் காலை எடுத்துடுங்க. கொஞ்சம் வண்டி ஸ்லோவாகும், அப்போ அவங்க நம்மளை தாண்டி போயிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஆக்சிலரேட்டர் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்களும் ஆக்சிலரேட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்களும் உங்களை கிராஸ் பண்ண முடியாது, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் வழி இருக்காது, உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓவர்டேக் பண்ணுறவங்களுக்கு வழி விட்டுருங்க. அடுத்தது 3வது ஆங்கிள். இப்போ ஆப்போசிட்டில் 2 வாகனம் வந்துட்டுருக்குது ஓவர்டேக் பண்ணிவிட்டு, அப்போது நம்ம முன்னாலேருந்தே ஸ்லோ பண்ணணும், ஆக்சிலரேட்டர்லேருந்து கால் எடுக்கணும், முடிஞ்சால் பிரேக் பிடிக்கலாம், இல்லாட்டினா லைட்டாக லெஃப்ட்டு வரலாம், வழி விடலாம். அவங்க வரவங்களுக்கு நேராக வராங்கன்னா நம்மளும் நேருக்கு நேராக போனோம்னா பாதிப்பு நமக்கு தான். இப்போது நேருக்கு நேராக போய் மோதுறதுனால 2 பேத்துக்கும் தான் பாதிப்பு. இதுவே நம்ம வழி விட்டுருந்தோன்னா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்கள நம்ம திருத்தலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம உயிர் தான் நமக்கு முக்கியம், அதே மாதிரி நம்ம கூட வரவங்களுடைய உயிரும் முக்கியம். அதனால் ஆப்போசிட்டில் இது மாதிரி நேருக்கு நேராக வந்தால் கூட வழி விட்டுறலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம போகணும். அங்கே போய் நம்ம வீரத்தை காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு பழமொழிலாம் கூட நிறைய சொல்லலாம், அதுக்கெலாம் நேரம் இல்லை. ஏற்கனவே கிட்டத்தட்ட 9 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர ஒரே ஒரு பொதுவான கருத்து என்னென்னா, நிதானமாக போங்க. காரு எப்பவும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். நீங்கள் நினச்சா போகணும், நீங்கள் நினச்சா நிறுத்தணும். உங்கள் கண்ட்ரோல்லேருந்து மீறி அதனுடைய கண்ட்ரோலுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதனுடைய முடிவு விபத்தில் போய் முடிஞ்சிருது. அதனால் எப்போவுமே கார் உங்கள் கண்ட்ரோலில் வைங்க. நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் சொன்ன பாயிண்ட்லாம் டைப் பண்ணி வைக்கிறேன். தேவைப்பட்டால் அதையும் கூட பார்த்து அதை மனதில் வச்சு நீங்கள் கார் ஓட்டுங்க. நிச்சயமாக இது போன்ற நடக்கக்கூடிய விபத்துகள் நம்மளால் தவிர்க்க முடியும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவும் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருந்தது, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது என்னென்னா, நம்ம காரில் டோர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்து திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரே வார்த்தை தான், ஆனால் அத்தனை பேர் பார்த்து அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்றவங்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய விபத்துகள் நிச்சயமாக தவிர்க்க முடியும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கார்கள் பற்றின வீடியோ பார்க்குறதுக்கு கார் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.